ஹாய் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் டாபிக் பொதுத்தமிழில் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாப்பிக்கில், அதாவது சான்றோர்கள், தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள். இல்லை பாரதியார் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பாரதிதாசன் பார்க்கலாம். பிறந்த தேதி 29/4/1891 பாரதிதாசன் பிறந்தார். பிறந்த ஊர் புதுவையில் பிறந்தார். இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். தனது 16வது வயதில் புதுவை அரசின் கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். இதற்கு முன் சிறிது காலம் நிறுவி அரசு பள்ளியிலும் பணியாற்றினார் பாரதிதாசன். அடுத்து பாரதிதாசனை தமிழ்நாட்டின் ரசூல் என்று அழைப்பார்கள். பாரதிதாசனை தமிழ்நாட்டின் ரசூல் என்று அழைப்பார்கள். தமிழ்நாட்டின் ரசூல் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். அடுத்து பாரதிதாசனை பின்தொடர்ந்த கவிஞர்கள் தங்களை பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைத்து கொண்டனர். அவங்க யாருன்னா வாணிதாசன், முடியரசன், சுப்புரத்தினதாசன், கம்பதாசன் சொல்லி வாணிதாசனும் முடியரசனும் அதாவது பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள் என்று அழைத்து கொண்டாங்க. அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதலில் பாட்டு எழுதிய பெருமை பாரதிதாசனையே சேரும். பாரதிதாசன் தான் இந்தியாவிலேயே முதலில் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய பாட்டு எழுதிய பெருமைக்குரியவர் அவர்தான். அடுத்து 1929 குடியரசு பகுத்தறிவு ஏடுகளில் பாடல்கள், கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தார். 1929 குடியரசு பகுத்தறிவு ஏடுகளில் தான் பாடல்களும் கட்டுரைகளும் எழுத ஆரம்பித்தார் பாரதிதாசன். அடுத்து 1931 புதுவை முரசு என்ற ஏட்டினை ஆரம்பித்தார். 1931 புதுவை முரசு என்ற ஏட்டினை பாரதிதாசன் ஆரம்பித்தார். குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தி வந்தார் பாரதிதாசன். செக்கு மொழியில் இவரது பாடல் மொழியாக்கமும் செய்யப்பட்டுள்ளது. பாரதிதாசனுடைய பாடல் மொழியாக்கம் செய்யப்பட்டது செக் மொழியில். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாரதிதாசன். 54 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 1954 பாரதிதாசன். பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள்: பாவேந்தர், புரட்சி கவி, புதுமை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், இயற்கை கவிஞர், புதுவை குயில், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். இவைகளெல்லாம் பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள். எழுதிய நூல்கள்: பாரதிதாசன் எழுதிய நூல்கள்: குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், சஞ்சீவ பர்வதத்தின் சாரல், இளைஞர் இலக்கியம், வீரத்தாய், நல்ல தீர்ப்பு, புரட்சி கவி, தமிழிச்சியின் கத்தி, சௌமியன், குறிஞ்சி திரட்டு, காதல் நினைவுகள், காதலா கடமையா, திருக்குறள் உரை, இரணியன், பிசிராந்தையா, இசையமுது, மணிமேகலை, வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், தமிழ் இயக்கம். இவைகளெல்லாம் பாரதிதாசன் எழுதிய நூல்களாகும். பிசிராந்தையா நூலுக்கு சாகித்ய அகாதமி விருதும் வாங்கினார். அடுத்தவருடைய மறைவு: பாரதிதாசனுடைய மறைவு 21/4/1964 மறைந்தார். அப்புறம் தமிழ்நாடு அரசு 1990 இவரது படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியது. தமிழ்நாடு அரசு பாரதிதாசனுடைய படைப்புகளை 1990 நாட்டுடைமை ஆக்கியது. அப்புறம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பற்றி அடுத்தும் பார்த்துடலாம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. இவர் பிறந்த தேதி 19/10/1888. பிறந்த ஊர் மோகனூர், நாமக்கல் மாவட்டம். பெற்றோர்கள் வெங்கடராமன், அம்மணி அம்மையார். வளர்ப்பு தாய்: நாமக்கல் கவிஞர் வளர்ப்பு தாய் பதுலா பீவி. பதுலா பீவி தான் வளர்ப்பு தாயாக இருந்தாங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைக்கு. அடுத்து திருச்சி மாவட்ட காங்கிரஸ் செயலாளராகவும் கரூர் மற்றும் நாமக்கல் வட்டார காங்கிரஸின் தலைவராகவும் பணியாற்றியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்து 1932 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். அடுத்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதவி வகித்தவரும் நாமக்கல் கவிஞர். அடுத்து சாகித்ய அகாதமியில் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்தவர். சாகித்ய அகாதமியில் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்தவர் நாமக்கல் கவிஞர். அடுத்து தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்தார். உப்பு சத்தியாகிரகத்திலையும் கலந்து கொண்டார்.
அடுத்து கோவிந்தராசு ஐயங்காருடன் இணைந்து லோகமித்ரா என்ற இதழை நடத்தினார் நாமக்கல் கவிஞர். கோவிந்தராசு ஐயங்காருடன் சேர்ந்து இணைந்து லோகமித்ரா என்ற இதழை நடத்தினார் நாமக்கல் கவிஞர். அவருடைய சிறப்பு பெயர்கள் நாமக்கல் வே ராமலிங்கனாருடைய சிறப்பு பெயர்கள் ஆஸ்தான கவிஞர், காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், காங்கிரஸ் கவிஞர், ஆட்சி மொழி காவலர். இவைகளெல்லாம் நாமக்கல் கவிஞருடைய சிறப்பு பெயர்கள், வே ராமலிங்கனாருடைய சிறப்பு பெயர்கள். வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் அவனும் அவளும், மலைக்கல்லன், இலக்கிய இன்பம், சங்கொலி, தமிழன் இதயம், என் கதை, கவிதாஞ்சலி, காந்தி அஞ்சலி, தமிழ் வேந்தன், தமிழ் தேர், அன்பு செய்த அற்புதம், திருக்குறள் புதுவுரை. இவைகளெல்லாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதிய நூல்கள். அவருடைய மறைவு 24/8/1972 மறைந்தார். நாமக்கல் கவிஞர் மறைந்த ஆண்டு 24/8/1972 மறைந்தார். நாமக்கல் கவிஞருடைய நூல்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களுடைய நூல்களும் அவருடைய மறைவு, பிறப்பு, அதெல்லாம் அவர்களுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பார்க்கலாம். அவருடைய பிறந்த தேதி 27/8/1876 அன்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த தேதி. பிறந்த ஊர் பேரூர், குமரி மாவட்டத்தில் பிறந்தார். பெற்றோர் சிவதான பிள்ளை, ஆதிலட்சுமி தான் தேசிய விநாயகம் பிள்ளையுடைய பெற்றோர்கள். அவருடைய ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான் தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய ஆசிரியர். அடுத்து வெண்பா இயற்றுவதில் வல்லவர் கவிமணி. வெண்பா இயற்றுவதில் வல்லவர் கவிமணி. எட்வின் அர்னால்ட் எழுதிய தி லைட் ஆஃப் ஏஷியா என்பதை ஆசிய ஜோதி என்னும் பெயரில் தமிழாக்கம் செய்துள்ளார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. த லைட் ஆஃப் ஏஷியா என்ற எட்வின் அர்னால்ட் எழுதிய நூலை தமிழில் தமிழாக்கம், ஆசிய ஜோதி என்னும் பெயரில் தமிழாக்கம் செய்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவிமணி குழந்தை கவிஞர் என்று சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுபவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவர் எழுதிய நூல்கள் மலரும் மாலையும், நாஞ்சில் நாட்டு மருமக்கள், வழிமான்மியம், ஆசிய ஜோதி, உமர்கயாம் பாடல்கள், அப்புறம் காந்தநூல் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், இளந்தென்றல், பசுவும் கன்றும், குழந்தை செல்வம். இதெல்லாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளையுடைய நூல்கள். கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளையுடைய நூல்கள் மலரும் மாலையும், நாஞ்சில் நாட்டு மருமக்கள், வழிமான்மியம், ஆசிய ஜோதி, உமர்கயாம் பாடல்கள், காந்தநூல் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், இளந்தென்றல், பசுவும் கன்றும், குழந்தை செல்வம். இவைகளெல்லாம் தேசிய விநாயகம் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய நூல்கள். கவிமணி தேசிய விநாயகம் மறைந்த ஆண்டு 26/9/1954 கவிமணி தேசிய விநாயகனார் மறைந்தார். அடுத்து முடியரசன், மரபு கவிதையில் முடியரசன், வாணிதாசன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.